அண்ட் வெல்கம் பேக் டு கிரிக்கெட் கிங்ஸ் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சென்னை பார்த்தீங்கன்னா லக்னோ கிட்ட தோத்துட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட குவாலிஃபிகேஷன் சினாரியோன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஃபார்ம் அவுட் ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் பவுலிங் யூனிட்டே நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்சில் ரச்சித் ரவீந்திரா என்ன தான் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் அடிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறம் 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிற மாதிரியே அடிக்கல. ஸோ சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஃபஸ்ட்டு பவர் பிளேவுலேயே விக்கெட்டை பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரஹானே பார்த்தீங்கன்னா நல்லதாக பார்த்தீங்கன்னா ரன் அடித்தார், 40 ரன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேரல் மிச்சலை தூக்கிட்டு மோயின் அலியை பார்த்தீங்கன்னா இறக்குனாங்க. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு தான் இறக்குனாங்க. அவர் பேட்டிங்கில் வந்து 3 6 அடித்து மாஸ் காட்டிட்டார். ஆனால் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓவருன்றது ஒரே ஓவர் தான் கொடுத்தாங்க. ஸோ போன தடவை சென்னையில் நடக்கும்போது மோயின் அலி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருப்பார். நான் பவர் பிளேலேயே போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ருத்துராஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டீகாக்கோ ஒழுங்காக பாடல. அப்போ மட்டும் மோயின் அலி கொடுத்துருந்தா பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா 1 விக்கெட்டோ இல்லை 2 விக்கெட்டோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோயின் அலி எடுத்திருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்த்வார் தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங். ஸோ உண்மையான பவுலிங் சுயரூபமே இப்போ தானே வெளியே வந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டேலாம் பார்த்தீங்கன்னா போட்டு கீசிச்சாங்க. ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மேட்ச் நல்லா போடலனால இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம், 1 விக்கெட்டு கூட எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கடைசியில் ஏதோ முஸ்தபிசுர் ரஹ்மான் பவுன்சர் போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுத்தார். தீபக் சகார் எதுக்கு தான் டீமுக்குள்ளே வந்தாருன்னு தெரியல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா 14 கோடி வாங்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 2 விக்கெட் எடுத்தார், அவ்வளோதான். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிற மாரி எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இந்த ஐபிஎல்லில் கொடுக்கவே இல்லை. ஸோ எனக்கு தீபக் சகார் பதில் சத்துல் தாக்கரே ஆடிடலான்னு தான் தோணுது. ஸோ இதுக்கப்புறம் சென்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அடுத்த 3 மேட்ச் ஆடுறாங்க. 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா 3ல் 2 ஜெயிச்சிருவாங்க. 3மே ஜெயிச்சா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்மு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லக்னோ கிட்ட திருப்பியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மோதுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SRH பஞ்சாப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லக்னோவை பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஜெயிக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது பிச்சஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் SRH அண்டு பஞ்சாப் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. 3 மேட்சும் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ MS தோனி அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஒன் ஆஃப் த ப்ளஸ் மூமெண்ட்னே சொல்லலாம் சிஎஸ்கே. நான் கூட ஜடேஜாவை டப்புன்னு இறக்கி விடும்போது நான் நினச்சேன் என்னடா பண்ண போகிறாரு, அவுட் ஆகிட்டு தான் போகிறாருன்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் சரியாக நின்று 50+ அடித்து மாஸ் காட்டினார். ஸோ MS தோனி அதுக்கப்புறம் வந்து கேஸ்டாருங்க. அவருக்கு அந்த 12 பால் அந்த கடைசி 2 ஓவர் கொடுத்தா மட்டும் போதும், நான் 20-30 ரன் சாலிடாக அடி பண்ணிட்டு. ஸோ நம்ம எவ்வளோ 18 ஓவர் செட் பண்ணுறோமோ அதை விட 30 ரன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்ஸ்மேன் சொல்லிக்கிற மாரி யாருமே எதுவுமே பண்ணல. ஜடேஜா அண்ட் ரஹானே, அதுக்கப்புறம் நம்ம MS தோனி, கடைசியாக ரிஸ்வி பார்த்தீங்கன்னா அவசர ஃபஸ்ட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருந்தால் ஒரு 190+ அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் வின்னிங் ஷோராக இருந்திருக்கும். டப்புன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க. என்ன தான் பார்த்தீங்கன்னா தோற்று இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்லேயே ரன் ரேட்லேயே எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு மைனஸ் ஆகலை. நம்ம அதே 3rd பிளேஸில் தான் இருக்கோம். இன்னும் நடக்கிற பேலன்ஸ் 7 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 6 மேட்ச் வின் பண்ணியே தரணும். இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 5 மேட்சாச்சும் வின் பண்ணியே அப்போ தான் நம்மளால் ஈஸியாக குவாலிஃபை ஆக முடியும். ஸோ ஒரு சில விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, அவே கேம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். 4 மேட்ச் நடந்திருக்கு. 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் தோற்றுருக்கோம். ஒரு மேட்ச் ஜெயிச்சது மும்பை கிட்டே. எப்படி ஜெயிச்சோம் நமக்கு தெரியல உண்மையாலேயே. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதிசயமாக ஜெயிச்சோம். மிச்சம் 3 மேட்சும் பார்த்தீங்கன்னா தோற்றுருக்கோம். ஒரே ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ஹோம் மேட்ச் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். எப்படி 4ல் 3 மேட்ச் டெஃபினட்டாக வின் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருக்குது. இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு இப்போ இருக்கிற ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அண்ட் செமிஃபைனல் நடக்குது. நம்ம எப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலில் போயிட்டுனா கப்பு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஒரு கோட்டை மாதிரி தான் நமக்கு அந்த சேப்பாக் ஸ்டேடியமே. ஸோ கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு டீமில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் ரச்சித் ரவீந்திராவை உட்கார வச்சுட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரஹானே அண்ட் ருத்ராஜ் அனுப்பிச்சிட்டு 1 டவுனில் மிச்சில் அனுப்பலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.